கவனியுங்கள், நாம நிறைய நேற்று நல்லா ஆராதிப்போம். விடுதலையோடு ஆராதிச்சுங்களா? விடுதலையோடு ஆராதிச்சு நல்ல கையை தட்டி ஆராதிப்போம். ஆவியில நல்ல அந்நிய பாஷைகளை பேசும். ஆனால் ஆத்துமாவிலோ, மனது என்று சொல்வது, புத்தி என்று சொல்வது, ஆவிக்குரிய வார்த்தையில் ஆத்துமாவை சொல்றேன், ஆத்துமாவை மட்டும் என்ன செஞ்சிருவான்னா கட்டி வைத்திருவான். ஆத்துமா மரணப்படுக்கையில் இருந்தது போல இருக்கும். ஆத்துமா எதையும் என்ன சேட்டை பண்ணிக்காது. ஆத்துமா அப்படி சைலண்ட் மோட்ல இருக்கும். ஆத்துமா டிப்ரெஷன் மோட்ல இருக்கும். ஆவி நல்ல உற்சாகமாக தான் இருக்கும். சரீரம் பயங்கர எல்லாம் காட்டிக்கொள்ளும், நல்லது போல காட்டிக்கும். பிசாசு பண்ற வேலையை நம்முடைய சிந்தனை கட்டி வைத்து விடுவான். உங்களுக்கு எத்தனை பேருடைய சிந்தனை கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. இன்றைக்கு ஆண்டவர் விடுவிப்பதற்கு வந்திருக்கிறார். ராஜா அவர் தடைகளை நீக்கி போடுவார். ஆமென். ஏன் நம்முடைய ஆத்துமாவிலே அந்தகாரம் இல்லைன்னா புத்தியிலே இப்படி கட்டு வந்தது என்று நீங்கள் என்னை கேட்பீர்கள் என்றால், நாம் எதிர்பார்த்ததுக்கு விரோதமாக தான் நடந்திருக்கும். 100 ரூபாய் வரும்னு எதிர்பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு 100 ரூபாய் வராட்டாலும் பரவாயில்ல, உங்க கையிலிருந்து 100 ரூபாய் போயிருக்கும். பெருத்த ஏமாற்றம். அநேக நேரத்தில் ஏமாற்றங்கள் நம்ம வந்து பிடிக்குது. உங்களை பிள்ளைகளை குறித்து நல்லது எதிர்பார்த்திருப்பீங்க, பெருத்த ஏமாற்றம் வந்திருக்கும். உங்களுடைய வேலையை குறித்து நல்லதை எதிர்பார்த்திருப்பீங்க, அதற்காக ஜெபம் பண்ணியிருப்பீங்க. பரிசுத்தத்தில் எல்லாம் குறைவில்லைங்க, எல்லாம் சரியாத்தான் இருக்கு. ஆனால் ஏமாற்றம் வந்த உடனே நாம ஒரு முடிவு பண்ணிடுவோம். என்ன முடிவு? ஏன் ஆண்டவர் எனக்கு இதை அனுமதித்தார்? நம்ம பெரிய ஆட்கள் மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் கேட்போம். ஆண்டவரே, நான் தான் ஒழுங்கா எல்லாம் பண்ணியிருக்கேன்ல, நான் தான் பரிசுத்தமா இருந்திருக்கேன்ல, நான் தான் ஒழுங்கா கோயிலுக்கு வந்திருக்கிறேன், பிறகு எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? ஏன் என்கிற கேள்வியை நம்ம கேட்போம். கேட்ட உடனே பிசாசுக்கு வரப்பிரசாதம் ஆயிரும். ஏன் என்கிற கேள்விக்கு ஆண்டவரிடத்தில் பதில் வர போறதே இல்லை. பெருமை நம்மை பிடித்து விட்டது. ஐம் சம்படி, நான் இன்னும் பரிசுத்தமா வாழ்ந்துட்டேன், நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் கிறிஸ்தவனாய் வாழ்ந்து விட்டேன் என்கிற ஒரு பெருமை நம்மை பிடித்து ஏன் என்கிற கேள்வி கேட்டோம். நம்முடைய ஆவியிலே அந்தகாரம் வந்து விடுகிறது, நம்முடைய புத்தி கட்டப்பட்டு விடுகிறது. அடுத்தது ஆராதிப்போம், எல்லாம் செய்வோம். ஆண்டவர் நீர் எனக்கு தராட்டி நான் உம்மை சேவிப்பேன் என்றெல்லாம் பெருமை பீத்துவோம். ஆனால் நம்முடைய ஆத்துமா கட்டப்பட்டு விடும். அப்படி கட்டப்பட்டு விட்டால் பிறகு ஒரு ஸ்டெப்பு கூட நம்மளால் முன்னால போக முடியும்.